بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. كتاب الأربعين في مذهب السلف. சலஃப் எனும் சஹாபாக்களுடைய பாதை கொள்கை குறித்த 40 நபிமொழிகளில் 28வது, தனக்கு தீங்கு ஏற்படும் என்ற அச்சம் இல்லாத போது உண்மையை சத்தியத்தை வெளிப்படையாக சொல்வது அறிஞர்கள் மீது கடமையாகும். عن أبي نضرة عن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قام خطيبا فكان فيما قال: ألا لا يمنعن رجلا هيبة الناس أن يقول بحق إذا علمه. قال: فبكى أبو سعيد وقال: قد والله رأينا أشياء فهبنا. رواه الترمذي وابن ماجه. அபு நத்ரா அவர்கள் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை உரையாற்றும் போது, குத்பா செய்யும் போது இப்படி சொன்னார்கள்: அறிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதர் உண்மையை அறிந்திருக்கும் போது, சத்தியத்தை அறிந்திருக்கும் போது, ஹக்கை அறிந்திருக்கும் போது மக்கள் மீதான அச்சமோ அல்லது அவர்களின் கண்ணியம் மீதான பயமோ அந்த உண்மையை சொல்வதிலிருந்து அவரை தடுக்க வேண்டாம். இதை சொல்லிவிட்டு அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டே சொல்வார்கள்: அல்லாஹ் மீது சத்தியமாக நாங்கள் பல விஷயங்களை கண்டோம், ஆனால் அஞ்சி பயந்து இருந்து விட்டோம் என்று சொல்வார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் 2191வது ஹதீஸாக இதை ஹசன்கிற தரத்தில் பதிவு செய்கிறார்கள். இமாம் இப்னு மாஜா 4007வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் சலஃபுடைய பாதையில் மிக முக்கியமான ஒரு அடிப்படையில் சொல்கிறது. சத்தியத்தை, ஹக்கை, ஆதாரங்களை தெரிவிப்பது, மக்களுக்கு தெளிவுபடுத்துவது ஒருவர் மீது கடமையாக இருக்கும். அவருக்கு அதை பற்றிய அறிவு இருக்கும் பொழுது அந்த சத்தியத்தை அவர் மறைக்கக்கூடாது. அவர் சத்தியத்தை பேச வேண்டும். மார்க்க சட்டங்களையோ அல்லது ஒரு முக்கியமான ஒரு உண்மையையோ அவர் அறிந்திருந்தால் மக்கள் தன்னை பற்றி எப்படி நினைப்பார்கள், தன்னை பற்றி தவறாக நினைப்பார்களே அல்லது தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு போய்விடுமே என்று பயந்து மௌனம் காக்கக்கூடாது. இதிலே உலமாக்களுடைய பொறுப்பு அவர்கள் சத்தியத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதில் துணிச்சலாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் வலியுறுத்துகிறது. அதே சமயம் இந்த ஹதீஸிலே ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஒருவருக்கு அவருடைய உயிருக்கு ஏதேனும் பயமோ ஆபத்தோ அல்லது அவரால் தாங்க முடியாத தீங்கோ ஏற்படும் என்றால் அப்படிப்பட்ட அச்சம் இல்லாத நிலைக்குத்தான் இது உரியது. அப்படிப்பட்ட ஆபத்து இருக்கும் என்றால் அவர் மௌனம் காக்க அவருக்கு அனுமதி இருக்கிறது. ஏனென்றால் அவர் கடுமையான அந்த தாங்க முடியாத தீங்கை அல்லது பிரச்சனையை கண்டு அவர் மௌனம் காக்கலாம், வாய் திறக்காமல் இருக்கலாம். அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் வாய் திறக்காமல் இருக்கலாம். ஏனென்றால் அவரால் சத்தியத்தை சொல்லக்கூடிய சக்தியற்றவராக இருக்கிறார். ஆகவேதான் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சில சூழ்நிலைகளில் சத்தியத்தை சொல்ல முடியாத ஒரு நேரம், ஏனென்றால் அப்படி சொன்னால் உயிருக்கு ஆபத்தாக இருக்கும் அல்லது அதை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு தீங்கு இருக்கும் என்பதனால் அவர்கள் அந்த சூழ்நிலைகளை நினைத்து அழுகிறார்கள். என்னால் அந்த நேரத்தில் சொல்ல முடியவில்லை, வாய் மூடிதான் இருந்தோம் என்று அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஆக ஒருவருக்கு கடுமையான தாங்க முடியாத பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் அப்போதுதான் அவர் வாய்மூடி இருக்க வேண்டும். அப்படி இல்லாத போது அவர் தைரியமாக யாருடைய வெறுப்பையோ விமர்சனத்தையோ பொருட்படுத்தாமல் சத்தியத்தை பாரபட்சம் இல்லாமல் சொல்லிவிட வேண்டும். இது ஒரு பக்கம் சஹாபாக்களுடைய தக்வாவையும் உணர்த்துகிறது. அபு சயீத் அல் குத்ரி இந்த ஹதீஸை அறிவிக்கும் போது சொல்லிவிட்டு அழுகிறார்கள். ஆக தங்களால்
அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியவில்லை. அதாவது ஒரு முழுமையான ஒரு கடைபிடிப்பதற்கு அதை முடியாத ஒரு சூழலில் தாங்கள் தள்ளப்பட்டதை நினைத்து சஹாபாக்களிலே அபூ சயீத் அழுகிறார்கள். ஆக இந்த ஹதீஸ் நமக்கு இந்த அடிப்படை சொல்லிக் கொடுக்கிறது. சத்தியத்தை, தெளிவான ஆதாரத்தை நாம் அந்த இல்மு இருக்கும்போது, இல்மு இல்லாத நேரத்தில் வாய்மொழி தான் இருக்க வேண்டும். இன்னும் சில நேரங்களில் இல்மு இருந்தால் வாய்மொழி இருக்க வேண்டும். ஏன்? அந்த இல்மை சொல்லும் பொழுது நம்மால் தாங்க முடியாத பிரச்சனை நமக்கு வரும் என்றால் அப்போது ஒருவர் அமைதியாக இருப்பதில் அல்லாஹ் அவர் மீது குற்றம் பிடிக்க மாட்டான் என்கிற ஒரு விதிவிலக்கையும் இந்த ஹதீஸின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடியவர்களாக, அதை பின்பற்றக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா.